வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நக சேவகா என்று திருநேற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதரைப் போல் கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாய். அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது. நீ எல்லாம் அறிவாய். எந்த ஒரு நிகழ்வு ஏன் நடக்கிறது என்பதனை அறிவாய். ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் இன்பமும் ஒளிந்து இருப்பதை அறிவாய். எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு உணர்ச்சி வசப்படாதே. உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து இழப்புகளை ஏற்றுக்கொள். அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதே. நீ உணர உணர கர்மவினை விலகும். என் நாமம் உச்சரித்து வந்தால் இவற்றையெல்லாம் கடக்க உனக்கு சக்தி கிடைக்கும். வெற்றி பெறுவாய். அடுத்தடுத்து வரும் திருப்பங்களால் உன் விருப்பங்கள் நிறைவேறும். ஆனால் சில திருப்பங்கள் அச்சுறுத்துவது போல் தோன்றினாலும் நன்மையாக முடியும். நீ சிலரிடமிருந்து விலகினாலும் உன் மதிப்பு குறைவதில்லை. அவர்கள் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். நீ செய்த நல்ல கர்மாக்கள் உன்னை உயர்த்தி பிடிக்கின்றன. யாரையும் பகைத்து கொள்ளவோ வெறுக்கவோ செய்யாதே. உன் வளர்ச்சியின் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கும். என் தங்கமே, மற்றவர் செய்த பிழைக்கு நீ ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? நிச்சயமாக கூறுகிறேன் கேள். காலம் உண்மையை உணர்த்தும். அவர்கள் அறிவார்கள் நீ யார் என்பதனை. நான் உணர்த்துவேன். நீ கண்ணீரில் இருக்கலாம். எல்லோருக்கும் நன்மை செய்து உனக்கு தீமையை விளைகிறது என்று நினைக்கின்றாய். இன்று துன்பத்தில் இருப்பது கர்ம வினை பயனாலே தவிர செய்த நன்மையால் அல்ல. நீ செய்த நன்மைகள் அனைத்திற்கும் உண்டான புண்ணிய பலன் இப்போது ஆரம்பித்து விட்டது. விரைவில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்து காத்திரு. உன் முருகன் சிங்காரவேலன் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றி வைப்பேன். வாழ்க்கை ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு. இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல். துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல். என் அன்பு தங்கமே, எங்கேயும் தேங்கிவிடாதே. தேங்கினால் துயரம் உன்னை வாட்டிவிடும். வாடி நின்றால் சோர்ந்து விடுவாய். நிற்காமல் ஓடுவதே உனக்கு பொருத்தமாக இருக்கும். ஓடு. நதியாக வளைந்து நெளிந்து உன் இலக்கை அடையும் வரை ஓடு. நீ எங்கு சென்றாலும் அங்கு உனக்குள்ளிருந்து வழி காட்டுவேன். நான் எதிர்பார்ப்பது அனைத்தும் உன்னிடத்தில் உள்ள தன்னம்பிக்கையை மட்டும். என் தங்கமே, உன் மனதில் ஒரு சொல்ல முடியாத சோகம் உள்ளது. அது நீண்ட நாட்களாக தொடர்கிறது. உன் புன்னகையால் அதை மறைக்கின்றாய். அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை காக்கின்றாய். என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்து இருக்கின்றாய். உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்குகிறது. உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது. உனக்கு மன கஷ்டம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி இருக்கப் போகின்றது. என் தங்கமே, கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம். எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராய் இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும். எனவே என் தங்கமே, நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து. படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். என் தங்கமே, உன்னை நான் செல்வ செழிப்போடு வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இரு. உனக்காகத்தான் இதை கூறுகின்றேன். இந்த சிங்காரவேலன் கூறுவதை சற்று கேள். ஏமாந்து விட்டோம் என்று யார் முன்னேலும் தலை குனியாதே. எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள். தலை நிமிர்ந்து நில். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உனக்கு. உன்னை நல்ல நிலையில் நடத்தி நேர்மையான முறையில் சம்பாத்தியத்தை தந்து செல்வ செழிப்போடு உன்னை உயர்ந்த நிலையில் வைப்பேன். என் தங்கமே, உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிடு. நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல மிக கொடூரமாய் பழி வாங்க உலகில் யாராலும் முடியாது. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகினில். பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கின்றான் என்பதனை மறவாதே. ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே. என் தங்கமே, எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் தைரியம் உனக்குள் வந்துவிட்டது. ஒளியின் சக்தி இருளை விளக்கும் காலம் ஆரம்பம்.
இந்த காலகட்டத்தில் ஏற்றும் தீபம் தீய சக்திகளை வீட்டிலிருந்து விரட்டி நல்ல சக்திகளை நிரப்பும். வாழ்வில் சூழ்ந்த இருள் விலகி ஒளியானது நிறையும். சிலருக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாக மாறும். வேலையில் மாற்றம் நிகழும். புதுவிதமான பொறுப்புகள் கிடைக்கும். சிரமம் பார்க்காமல் செய்யும் வேலைக்கு அதற்கான முயற்சி மேற்கொள்ளலாம். என் தங்கமே, ஒரு சிக்கலுக்கு தீர்வு கொடுத்தேன். நேற்று நீ தீபம் ஏற்றும் போது என்னிடம் வேறொரு கவலையை தெரிவித்து வேண்டினாய். அதை நான் புரிந்து கொண்டேன். உனக்கு என் காட்சி எங்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். அது தியானத்தின் மூலம் உனக்கு கைகூடும். ஆனால் நீ தியானத்தில் ஆர்வம் செலுத்தாமல் தள்ளி போடுகின்றாய். இனியாவது தியானத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து. நீ இங்கு இருந்தாலும் தியானத்தில் என்னை காண்பாய். உன் நல்ல நோக்கம் நிச்சயம் நிறைவேறும். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். நகரும் வாழ்வில் நகராமல் நின்றுவிட்டால் கீழே விழ நேரிடும். உன் செயலோ பயணமோ சமுதாயத்திற்கு சிறு பயனாவது செய்யும். நீ வளமுடன் வாழ்வாய். என் தங்கமே, நீ எத்தனை தைரியத்தோடு இருந்தாலும் சுற்றி இருக்கும் மற்ற பற்றுதல்கள் உள்ள உறவுகளால் துன்பத்தை அடைகின்றாய். அவர்கள் துன்பத்தை நீ மனதில் சுமக்கின்றாய். இங்கு ஒவ்வொருவரும் அவரது கர்ம வினையை தீர்க்கவே வந்துள்ளார்கள். எனவே சில நேரங்களில் எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து கண்ணீர் வடிக்காதே. உன் ஆன்மாவின் பாரத்தை குறைத்து கொண்டு நீ மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனைகளை செய். உன் பிரார்த்தனைக்கு சக்தி உண்டு. அது உன்னை சுற்றி இருப்பவர்களின் கர்ம வினையை குறைக்க வழிகாட்டும். உன் மனதிற்கும் அமைதியை தரும். நல்லதே நடக்கும். என் தங்கமே, இதற்கு என்னை கொன்றோ இருக்கலாமே என எப்படி உனக்கு கூற மனம் வருகின்றது? உன்னை தினமும் வருத்துவதற்காகவும் அள வைப்பதற்காகவும் நான் படைத்தேன் என்று நினைக்கின்றாயா? நிச்சயமாக இல்லை. கர்மாவை கடக்கவே இத்தனை கஷ்டங்களை கொடுத்தேன். இத்தனை நாள் துன்பம் கொடுத்தேன் என நம்பினாய் அல்லவா? இன்பமும் தான் தருவேன் என நம்பு. நிச்சயம் என் பார்வை உன் பக்கம். அதை நீ மறவாதே. என் தங்கமே, ஏமாந்து விட்டேன் என்று வருத்தப்படாதே. அவர்கள் ஏமாற்றியது உன்னை அல்ல. அவர்கள் மீது நீ வைத்திருந்த நம்பிக்கையையும் தரத்தையும் அவர்களே குறைத்து கொண்டார்கள். அவ்வளவுதான். அவர்களின் குணத்தை நான் உனக்கு காட்டிவிட்டேன். நான் உனக்கு தரும் இந்த காட்சி உன் வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது. உன் வாழ்க்கையை ராஜ வாழ்க்கை போல் மாற்றப் போகின்றேன். உனக்கு ராஜயோகம் வந்து விட்டது என்பதற்கான அறிகுறிதான் இந்த காட்சி. என் தங்கமே, உன் பாதையில் நீ செல்கின்றாய். பிறரை பார்த்து உன் பாதையை மாற்ற நினைக்காதே. உன்னை பின்னால் இழுக்க மாயைகள் முயலும். அதற்கு இடம் கொடுக்காமல் முன்னேறு. உன் குறிக்கோள் சரியாக உள்ளது. அதை உன்னால் நேர்மறை எண்ணத்தோடு அடைய முடியும். குறுக்கு வழியில் மற்றவர்கள் செல்லட்டும். நீ நேர்வழியில் சென்றிடு. நீ வெல்வது மற்றவர்களுக்கு பாடமாக அமையும். நீ எந்த இடத்திற்கு முயன்றாயோ அந்த இடத்தை அடைவாய். என் தங்கமே, உன் மனதில் 1000 வழிகளை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் வைத்துக்கொண்டு தனியாக போராடும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்களை இஷ்டத்தோடு கடந்து வா. நிச்சயமாக அதற்குள் ஒளிந்திருக்கும் மிகப்பெரிய சூட்சமத்தை நீ அறிவாய். கூடிய விரைவில் மிகப்பெரிய நற்பலன்கள் உனக்காக காத்திருக்கின்றது. என் தங்கமே, உன் கண்ணீர் அனைத்திற்கும் தீர்வாய் நல்ல மாற்றங்களை நீ காணப்போகின்றாய். எப்போதும் துன்பத்தில் உழன்ற மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். நல்ல காலம் உனக்கு ஆரம்பித்துள்ளது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து என் தங்கமே. எத்தனை துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாகவே இந்த சிங்காரவேலன் இருக்கின்றேன். உனக்கு இனி நல்லதே நடக்கும். அனைத்துமே நல்லதாக நடக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.